ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், ரியான் வந்து எப்போவுமே ஓடிட்டே இருக்கான். அதை தான் நம்ம vlogல பார்த்தோம். இன்றைக்கி வந்து அவன் குதிக்க போகிறாங்க. டுடே வந்து அவன் லாங் ஜம்ப் நேஷ்னலுக்கு செலக்ட் ஆகியிருக்கான். இதில் அவன் வின் பண்ணான் அப்படின்னா அவன் துபாய்க்கு போய் விளையாட போகிறான். ஸோ இதில் அவன் வின் பண்ணுறானா இல்லை வந்து லாஸ் பண்ணுறானா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே கெட் ரெடி வித் மீ அப்படிங்கிறத ஒரு விஷயத்த பார்ப்போம். இன்றைக்கி நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக தான் ரெடி ஆக போகிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். அது என்ன ஹேர் ஸ்டைல்னு உங்களுக்கே தெரியும். போடும்போதே ஆல்மோஸ்ட் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பிரைட். இந்த பிரைட் உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச பிரைட். அண்ட் எனக்கு இப்போ ரொம்ப கைவலிச்ச பிரைட் இது. வாங்க, இந்த பிரைட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். முன்னாடியே பேசிக் மேக்கப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது என்னங்க பேசிக் மேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு, இப்போ நான் ரொம்ப லாங்கில் அவுட்டோர் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். இல்லை நம்ம வீட்லேயே வந்து ஷூட் பண்ணுறோம் அப்படின்னா சன்ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு எப்போவுமே போடுற மாதிரி ஒரு நியூட் ஷேடில் லிப் லைனர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் இப்போது இன்றைக்கி நாங்கள் எதில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தாங்க போகிறோம். ஆட்டோவில் போனால் தான் ஒரு செம்ம ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு குட்டீஸ் ஆசைப்பட்டாங்க. ஸோ அதே மாதிரி நாங்களும் ஆட்டோவில் போயிட்டா நேரு ஸ்டேடியமை ரீச் ஆயாச்சு. எஸ், எங்களுக்கு ஒரே ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் ஃபசிலா குட்டி வந்து எங்களோட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவள் வந்து பயங்கர ஒரு எந்துவான ஒரு குழந்தை. அவள் எங்கே வந்தாலுமே கலகலன்னு இருக்கும். எல்லாருமே அவளை கொஞ்சிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு அவளோட க்யூட்னஸ் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ நேரு ஸ்டேடியம் வந்து ரொம்ப நாள் கழித்து அகெயின் இந்த ஸ்டேடியமுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்டேடியமில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நாங்கள் பார்த்து எக்ஸைட் ஆனது, இந்த ஷீட் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இப்போ போட்டிருக்காங்க. இந்த சிந்தட்டிக் வந்து நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது ஓல்டாக இருந்துச்சு. இப்போ நியூவாக பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிருச்சு. ஸோ இன்றைக்கி கேமில் எப்படி விளையாடுறாங்கங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. ரியான் கிரவுண்டுக்குள்ளே போயாச்சு. இன்றைக்கி கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் வந்து நாங்கள் குழந்தைங்க பக்கத்துலேயே நின்றுட்டுருப்போம். பட் இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸ் யாரையுமே அலோ பண்ணல. அதனால் வந்து பிளேயர்ஸ் மட்டும்தான் கிரவுண்டில் இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட்டீஸ்லாம் ஏஜ் அண்டர் 7 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 6 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆல்ரெடி செலக்ட் ஆன அந்த பிளேயர்ஸை வந்து இப்போ இந்த கேமில் விளையாட வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அடுத்து நேஷ்னலுக்கு போக போகிறாங்க. இதிலேருந்து ஃபஸ்ட் மட்டும்தான் செலக்ட் ஆகிட்டு துபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதர் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்ட் மெடல் மட்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க. பிளேயர்ஸ்லாம் கிரவுண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் ஸ்ட்ரெச்சர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் போவாங்க இல்லையா. இது எல்லாமே அவங்க கோச் வந்து ட்ரெயின் அப் பண்ணி ப்ராப்பராக அனுப்பியிருப்பாங்க சொல்லிக் கொடுத்து. அந்த மாதிரி தான் குட்டீஸ்லாம் ஸ்டேஜ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் ஃபசிலா குட்டவையும் அவளோட ஸ்ட்ரெச்சஸையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் 12 அண்டர் 14 அண்டர் 16 அப்படி விளையாடுற குழந்தைங்கள பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவங்களோட வீடியோஸையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இன் ஃப்யூச்சரில் வந்து ரியான் இவங்க வீடியோஸ்லாம் பார்த்தா அப்படின்னா அவனுக்கு ஒரு பூஸ்டப் எனர்ஜியாக இருக்கும். அதனால் அதையும் நான் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த கேமில் இப்போ ப்ரெசென்ட்டாக ஓடிட்டுருக்கிறதுல நிதிஷா அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட அத்லெட் கோச் கிட்ட படிக்கிற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அவளோட வீடியோ தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அவள் வந்து கன்ஃபார்ம் துபாய்க்கு போகிறா அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரியான் அவனோட லாங் ஜம்ப் கோட்குள்ளே இருக்கான். இதில் வந்து நம்ம அகாடமிலேருந்து போனது 3 மெம்பர்ஸ், செலக்ட் ஆனதே 3 மெம்பர்ஸ். அந்த 3 பேருமே சென்னையிலேருந்து நம்ம அகாடமி தான். அதர் அகாடமி விச் மீன்ஸ் பெங்களூர்லேருந்து 3 பேர் இங்கே வந்து விளையாடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் இந்த 6 மெம்பர்ஸில் யாராச்சும் ஒருத்தர் தான் துபாய்க்கு போக போகிறாங்க. அது யார் அந்த லக்கி பர்சன்னு தெரில. ஸோ கேம் ஸ்டார்ட் ஆக போது வாங்க ரியான் எப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஓடுறது எல்லாருமே பெரிய பெரிய பசங்க. அவங்க ஓடுறதையும் வந்து பார்த்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ குட்டீஸ் ஓடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ரியான் பண்ணுற லாங் ஜம்ப் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க. அண்ட் நிதிஷாவோட 100 மீட்டர்ஸ் வந்திருக்கு. அவளதுமே நான் எடுத்திருக்கேன். நிதிஷாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமியில் இப்போ துபாய்க்கு போகிற ஒரு 200 மீட்டர்ஸில் ஓடின பொண்ணு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடனே இந்த ரேஸ் வச்சதுனால அவளால் தேர்ட் தான் வர முடிஞ்சுது. இல்லைனா அவள் ஃபஸ்ட் அடிச்சிருந்தா அப்படின்னா அவளுக்கு 2 காம்படிஷன் இருந்திருக்கும். இப்போ வந்து அவள் ஒரு காம்படிஷனில் தான் செலக்ட் ஆகிருக்கா. ஸோ ரியானை வந்து நான் பிளேஸ்லேருந்தே ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். அவர் எப்படி குதிக்க போகிறாருன்னு பார்க்கலாம் வாங்களேன். இதில் நல்லா க்ளீனாக நோட் பண்ணுங்கள். செகண்டாக ஜம்ப் பண்ணுற எல்லோ ட்ரெஸ் வந்து ரியான். ஓகேவா? ஸோ எத்தனை பேர் க்ளீனாக நோட் பண்ணிங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் இருக்கிறது ரியானோட சேம் அகாடமி. அண்ட் தேர்ட் இருக்கிறதும் ரியானோட சேம் அகாடமி. மிடில் இருக்கிறது மட்டும்தான் ரியான் வந்து 4 டைம்ஸ் ஜம்ப் பண்ணியிருப்பான். ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் செஷன், நெக்ஸ்ட் இருக்கிற 3 வந்து ரியல் செஷன். ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்கள். அவன் எப்படி ஜம்ப் பண்ணான் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அவன்கிட்ட வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குங்க. நானே பயங்கரமாக எக்ஸைட் ஆனேன் அவனோட ஜம்பில்.
என்ன அப்படின்னா இப்படி ஒரு அற்புதமான குழந்தையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் நோட் பண்ணி பாருங்கள், உங்களுக்குமே ஒரு எனர்ஜி கிடைக்கும் அவனை பார்க்கும்போது. எஸ், இப்போ நான் வந்து அவனை நோட் பண்ண போகிறேன் எப்படி ஜம்ப் பண்ணுறான்னு. சார் வந்து முடிச்சுட்டு வந்துட்டாருங்க. என்னென்னா அவன் வந்து 4th ப்ளேஸ் அடிச்சிட்டான். பட் எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்னா அவன் மிஸ் பண்ணது ரொம்ப மைன்யூட் பாயிண்டில் தான் மிஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டுக்கும் 4த்துக்கும் ரொம்ப 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 மைன்யூட் பாயிண்ட் தான். சரி, ஓகே, நம்ம குழந்தை இந்த ஸ்டேஜுக்கு வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிவிட்டு நான் மற்ற குழந்தைங்க விளையாடுறதையும் பார்க்குறேன். இப்போ ஃபசிலா குட்டி ஓடி வந்தா பார்த்தீங்களா? எஸ், அதெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் இந்த விலாகில் ஆட் பண்ணியிருக்கேன். எஸ், வரும்போது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா அந்த வேல நாங்கள் ஒரு விஷயம் பண்ணோம். அது என்னங்கிறத கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Hello. Coaches and managers, please report. Chest number 180, under 7, 180, big number. Please come and report. 179, 181. These all three athletes, you have to report immediately. Here, stage. Those are standing here in front of the stage. Please, others, get back to pavilion. thumbnail இதான். சூப்பர் வா, செம்ம. அவ்வளோதாங்க, முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளில வந்தாச்சு. பிளேயர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சரி, இப்போ எதில் போகலான்னு பிளான் பண்ணும்போது நிதிஷா வந்தா. இவ தாங்க ஃப்ளைட்டில் போக போகிறா, இப்போ துபாய்க்கு போக போகிறா. எங்கள் அகாடமியில் இருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம குழந்தை போகலனாலும் இன்னொரு குழந்தை போகிறா இல்லையா, ஒரே ஹாப்பி தான். அண்ட் இப்போ நாங்கள் வந்து கார் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ காரில் போகிறோம், ஜாலியாக இருக்கும். ஏன்னா வந்து ட்ரெயின் இங்கேருந்து அலைஞ்சு திரிஞ்சு போகிறத விட சரி கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைங்கள்லாம் வந்து ப்ளே பண்ணிட்டு வந்திருக்காங்க இல்லையா, எல்லாேருக்கும் ரொம்ப கால் வலிக்கும், டயர்டாக இருக்கும். சரி நம்ம சீக்கிரமாகவும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேப் போட்டாச்சு. இந்த மெடல் தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்த வேல வந்து நாங்கள் இந்த கடையை பார்த்தோமா, இந்த அக்கா வந்து பல்பி ஆரஞ்சை ரொம்ப நேச்சுரலாக கொடுத்துட்ருந்தாங்க. அது எங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு குடிக்கணும்னு சொல்லிட்டு. எல்லாருமே ரொம்ப பசியாக இருக்குன்னு சொன்னாங்க. எல்லாருமே 2 கிளாஸ் குடித்தோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த சைட் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ரீலுமே போட்டிருப்பேன் இந்த கடையை எடுத்து, ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருந்துச்சு. ஐஸ் ஆட் பண்ணாமல், தண்ணி ஆட் பண்ணாமல், ரொம்ப நேச்சுரலாக கொடுத்தாங்க. சுகர் ஆட் பண்ணாமல், எந்த ஒரு எசன்ஸும் ஆட் பண்ணாமல் அப்படியே கொடுத்தாங்க நம்ம கண்ணு முன்னாடி போட்டு. ஏன்னா நேச்சுரலாக நம்ம குடிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லையா. ஸோ அது அப்படி குடித்த உடனே எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க கேட்ட பணத்தை விட நாங்கள் அதிகமாகவே கொடுத்துட்டு வந்தோம். அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இன்றைக்கி டேவே வந்து செம்ம ஹாப்பியாக போச்சுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வ்ளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sharmi. Bye-bye. Stay happy always. Thank you.